நாவை காப்போம், நன்மை பெறுவோம். நம்ம உடல்ல மிக சிறிய உறுப்பாக இருப்பது நாவு. மிக சிறிய உறுப்பாக இருப்பது நாவு. யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது வசனம் கூறுகிறது, நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகிறோம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவராவார். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகிறோம். இவ்வாறு குதிரையை முழுவதும் கட்டுப்படுத்துகிறோம். கப்பல் பெரியதாக இருந்தாலும் கடுங்காற்றில் அடித்து செல்லப்பட்டாலும் கப்பல் ஓட்டுவோர் சிறியதொரு சுங்கனை கொண்டு தாம் விரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துகிறார். மனித நாவும் சிறிய உறுப்பு தான், ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கிறது. பாருங்க, பிறவின் பெயர்களை புரணி பேசி அநேக பேருக்கு எடுத்து விடுகிறார்கள். குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மன நிம்மதி இல்லை. காரணம் இந்த நாவு தான். நான் பெருசா நீ பெருசா, இதுதான் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் அநேக குடும்பங்கள்ல ஜெபம் இல்லாததுனால அநேக குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு. நான் பெருசா நீ பெருசான்னு சொல்லிட்டு குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பங்கள் எந்த குடும்பத்துல ஜெபிக்கின்றார்களோ அந்த குடும்பத்துல ஆண்டோட பிரசனம் காணப்படும், ஆண்டோட மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்திலே காணப்படும். பாருங்க, ஒருத்தர் குடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, பயங்கரமா குடிச்சிட்டு வந்தானே. குடிச்சா தெரியும் தானே, அடிப்பாங்க, உடைப்பாங்க, டிவியை உடைப்பாங்க, செல்லை உடைப்பாங்க, பொருட்களை உடைப்பாங்க, வரப்போறவங்கிட்ட வம்பிழுப்பாங்க, பயங்கரமா இருக்கும். அது மட்டுமல்ல, வீட்டுல பயங்கர சண்டை. குடிகார கணவர் குடித்து விட்டு அவரால் நாவை கட்டுப்படுத்த முடியுதா? முடியல. வீட்டுல இருக்கின்ற மனைவிக்கு நாவை கட்டுப்படுத்த முடியுதா? அது முடியாது. இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் அப்படியே மாதங்கள் கடக்கிறது, ஆண்டுகள் கடக்கிறது. இந்த மனைவிக்கு வெறுப்பு. கணவர் கூட வாழ்ந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இந்தம்மா பங்கு சாமியார்கிட்ட போறாங்க. போயிட்டு சொல்லாங்க, ஃபாதர், எனக்கு என் கணவரை கூட வாழ்ந்தது போதும், எனக்கு அவரை கூட வாழ்ந்தது ஒரு நிமிஷமும் எனக்கு பிடிக்கல, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அதனால என்னை என் கணவன்கிட்ட வந்து பிரிச்சிடணும், டைவர்ஸ் தரணும். இப்போ ஃபாதர் சொன்னார், எனக்கு உங்களை இணைக்க தான் பெர்மிஷன் இருக்கு, என்னை பிரிக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லவே இல்லை. கணவனையும் மனைவியையும் சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொன்னார். நான் இப்போ ஒரு மருந்து சொல்லேன். நீ என்ன பண்ணுதுன்னா, உன் கணவர் குடிச்சிட்டு வர்றத தெரிஞ்சதும் நீ என்ன பண்ணணும், வாய் நிறைய தண்ணி வச்சிடணும். அந்த தண்ணியை குடிக்கவும் கூடாது, துப்பவும் கூடாது. அப்படியே வாயில வச்சுக்கணும். துப்பவும் கூடாது, விழுங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுதான்னா வர்றா. முதல் நாள் குடிச்சிட்டு வர்றாரு. எடி ராக்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வர்றாரு. வரும்போது இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, வாயில் அவர் அங்கேருந்து வரும்போதே, தெருவில் வரும்போதே வாய் நிறைய தண்ணி எடுத்துடுச்சு. தண்ணி எடுத்துட்டு அப்படியே வாயில் வச்சிருக்கு. வாயில் வச்சுட்டு இந்த அம்மா சொல்லுது, செய்கை வச்சு கூப்பிடுதுங்க, வா என்ன இருக்கு சாப்பாடு சாப்பிடு. வாய் பேச மாட்டேங்குது, கை செய்கை வச்சு அப்படி சொல்லுது, சாப்பிடு, சாப்பிட்டுட்டு போய் கை கழுது, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்கையினால இப்படி வைக்குது. அடுத்த நாள் வந்தார். அடுத்த நாள் இப்படிதான் இந்த அம்மா செய்தாங்க. மூணாவது நாள் இப்படிதான் செய்து. 4வது நாளுக்கு இவரு கவலை, என் மனைவி ஊமை ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்காம வர்றாரு. 4வது நாள் குடிக்காம வந்துட்டு அவர் ஃபாதர்கிட்ட கூப்பிட்டு போறாரு. இந்த மனைவிய மந்திரிக்கணும், அவளுக்கு ஏதோ பேய் பிடிச்சிடுச்சு, வாய் நிறைய பேசுவா, இப்போ பார்த்தானாங்க அவளால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை ஃபாதர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு, ஃபாதர் இவளால் பேச முடியல. ஃபாதர் சொன்ன, நான் தான் ஒரு மருந்து கொடுத்தேன், நீ எப்படி மருந்து கொடுக்கல என் மனைவிக்கு? அடிக்க போறாரு ஃபாதரை.
நீ எப்படி எனக்கு மனைவிக்கு மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொன்ன உட்காருங்க, நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லிட்டு ஃபாதர் இது சொன்னார். நான் தான் சொன்னேன் வாய் நிறைய தண்ணி வைக்க, அதனாலதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இப்ப மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுருக்காரு. நிறைய ஃபாதர் நிறைய வார்த்தைகளை சொல்ல சொல்ல நல்லா அழுதுருக்காரு. அழுதுட்டு அன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஃபாதர் சொன்னார், நீங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ரேயருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயருக்கு அனுப்பி விட்டுட்டாரு. அந்த ப்ரேயருக்கு போனப்ப ஆண்டோட அங்க பாவசோர்த்தனம் பண்ணி மன்னிப்பு கேட்டப்ப பரிசுத்தாவினால் நிரப்ப பெற்றார். இப்ப பாருங்க, அவர் ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்காரு. ஒரு பெரிய ஊழியக்காரராக அவர் ஊழியம் செய்கின்ற மகனாக இப்ப இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை தேடி போகின்ற போது இந்த நாவை ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் பிரசனத்தினால நிரப்பினால் ஆண்டோட இறை வார்த்தைகளை அறிவிப்பதற்காக தான் இந்த நாவு தந்திருக்கின்றார். இந்த நாவை ஆண்டவர் தந்திருக்கின்றார் என்றால் நன்மை பேசுவதற்காக, ஆண்டவருடைய பிரசனத்தினால் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஆண்டவரை தூதர்களோட கணங்களோடு சேர்ந்து அல்லும் பகலும் பரிசுத்த பரிசுத்தர் என்று ஆராதிப்பதற்காக, ஆண்டவருடைய அந்த நாமத்தை அறிக்கையிடுவதோடு ஆண்டவருடைய புகழ்ச்சி எடுத்துரைப்பதற்காக இந்த நாவை தந்திருக்கின்றார். இந்த நாவினால தான் பெரிய துன்பங்களும் விளைகிறது. நீதிமொழி 18வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, மதிகேடாக பேச தொடங்கினால் வாக்குவாதம் பிறக்கும். அவரது பேச்சு அவருக்கு அடி வாங்கி தரும். வாக்குவாதம் நடந்தா கண்டிப்பா அங்க அடி தடி நடக்கும். மதிகேடர் தம் வாயால் அழிவர், அவர் பேச்சு அவர் உயிருக்கே கண்ணியாகிவிடும். ஒரு சிலருக்கு புறணு கேட்பது பலருக்கு அறுசுவை உண்டி உண்பது போலாகும், அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். புறணு பேச அவ அத்தியா இவ இப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அதை பேராவலோடு கேட்பார்கள். அங்கே புறணு பேசுகின்ற வேளையிலே என்னுடைய நாமத்தில் எங்கே 2 3 கூடியிருந்து புறணு பேசுகின்றார்களோ அவர்களுடைய நடுவிலே சாத்தான் இருப்பான், லூசிபர் இருப்பான். அந்த நாவை லூசிபர் கட்டுப்படுத்தாதபடிக்கு சாத்தாண்ட அந்தகார வலையிலே விழ வைப்பான். திருப்பாடல் 34வது அதிகாரம் 1வது வசனம் கூறுகிறது, நான் ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். இந்த நாவை தந்திருப்பது ஆண்டவரை எல்லா நேரமும் போற்றி புகழணும். அவருடைய பெயர், தேவாதி தேவனுடைய பெயர், தந்தை மகன் தூய ஆவியின் பெயர் நம் நாவில் ஒழிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே உம்மை ஆராதிக்கின்ற, இயேசுவை மகிமைப்படுத்துகின்றோம். ஆவியானவரே இதோ தேற்றரவாளரே உம்மை அன்பு செய்கின்றோம் அப்படின்னு நாவுல ஒலிச்சுட்டே இருக்கணும். நாவுல ஒலிச்சுட்டே இருக்கணும். நம் நாவு புரணி பேசிக்கொண்டு இருந்தா பிள்ளைகளை திட்டுவதற்கு அந்த நாவுல தான், அந்த நாவால தான் எல்லா பிள்ளைகளையும் காலங்காத்தாலே பிள்ளைகளை திட்டுவாங்க. நாவுனால அந்த பிள்ளைங்க அதே தான் கேட்டு வளரும். கடைசியில் அந்த பிள்ளைங்களும் அது போல மாறும். அப்ப தலைமுறை தலைமுறையாக சாத்தானுக்கு அடிமையாகுது போல இருக்கு இந்த நாவுனால. பாருங்க, ஒரு தாய் ஒரு சிஸ்டர்ன்ட்டு சொன்னாங்க, ஒரு தாய் அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிஞ்சதும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி திருப்பாடல் 91 வாசிக்க தொடங்குவாங்க. டெய்லி டெய்லி வாசிப்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தின நாள் வரை அந்த 91வது திருப்பாடலை டெய்லி வாசிப்பாங்க. இந்த குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தை பிறந்து வளருது பாருங்க. குழந்தை 3 வயசாச்சு. திருப்பாடல் 91 பைபிளே பார்க்காம அப்படியே கட 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 கடன்னு சொல்லும். இன்னும் இந்த அம்மா பிரெக்னன்ட் ஆச்சு. இந்த அம்மா 2வது குழந்தைய கருத்தரித்த அன்னையிலிருந்து
திருப்பாடல் 119வது அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கும். இந்த 119வது அதிகாரம் எனக்கு கூட கைகாட்ட தெரியுது பாருங்க. 119வது அதிகாரத்தை டெய்லி வாசிக்கும். இப்படிதான் குழந்தை பிறக்கு முன்னாடி வரை வாசிச்சிச்சு. இந்த ரெண்டாவது குழந்தைக்கு 4 வயசு ஆனதும் இந்த 119வது திருப்படலை அப்படியே பைகாட்டா சொல்லும். பாருங்க, ஒரு குழந்தை தாயின் கருவிலிருந்து புனித குழந்தைகளாக மாறுகின்றது. தாயின் கருவிலிருந்தே அதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஊட்ட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஊட்டி அதை மகிமைப்படுத்தணும். இதுதான் ஒரு பெற்றோர்களுடைய கடமை. Praise the Lord. Praise the Lord. இனி ஒரு சம்பவம், அது அந்த சிஸ்டர் தான் சொன்னாங்க. அவங்க டீச்சர். அந்த சிஸ்டர் நல்லா ஜெயிப்பாங்க, ஆனால் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. இந்த 3ஆம் படிக்காம பையன் இவன் என்ன பண்ணுதான்னா, அப்படியே வீட்டில் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிறான். போகும்போது அப்பா பிடிச்சிட்டு வர்ற நல்ல போதை. இந்த பையன் அழுதான், அம்மா விட்ட எனக்கு பசிக்குது, சோறுதான் சோறுத்தான்னு சொல்லிட்டு அழுது. இவன் அழுததை பார்த்ததும் சாப்பாடு கொடுக்கறது பதிலாட்டு கத்தி எடுத்து உனக்கு குத்து வேண்டாம் வயத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவனை தேடி கத்திய எடுத்த உடனே இவன் பயந்து ஓடுதான். ஸ்கூலை தேடி, பக்கத்துல தான் இருக்கு, ஸ்கூலை தேடி ஓடுதான். அங்க சிஸ்டனுக்கு அங்க அப்படியே போய் கெட்டு பிடிப்பான். அழுதுட்டு அப்படியே கெட்டு பிடிக்கான். கெட்டு பிடிச்சதும் இந்த சிஸ்டர் சொன்னாங்க, கத்திய வாங்கடா, குத்தடா உங்க அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நல்ல கோவத்துல அப்படி சொல்லிருக்கான், கத்திய வாங்கடா, குத்தடா உங்க அப்பாவை. உடனே இவரு சொல்லிட்டு சொன்னாரு, இங்க பாரு, இந்த காம்பவுண்டு, ஸ்கூல் காம்பவுண்டுக்கு வெளியில தான் நீ அப்பன், இந்த காம்பவுண்டு, ஸ்கூல் காம்பவுண்டுக்கு உள்ளுக்கு நான் அம்மா அந்த குழந்தைக்கு. உடனே கத்தி கீழே போட்டிருக்காரு, காலில் விழுந்திருக்காரு, அழுதாரா. ஒரு நாள் கூட நான் உரிமை கொண்டாடல சிஸ்டர். நான் பெத்த அப்பா ஒரு நாள் என் மகன்னு சொன்னதே கிடையாது. ஆனா நீங்க உங்க ஸ்கூல்ல படித்தான்னு சொல்லிட்டு உங்க மகன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழுதாராம். அன்னையிலிருந்து குட்டியை விட்டுருக்காரு, அன்னையிலிருந்து குட்டியை விட்டுருக்காரு. இப்போ அந்த குடும்பம் நல்ல ஒரு குடும்பமாக, நிம்மதியான குடும்பமாக இருக்கு. அப்ப ஆண்டவர் நம்ம இந்த குடிக்கின்றவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். குடிக்கிறதுனாலதான் நிறைய குடும்பங்கள் அப்படியே கண்ணீரும் கவலையும் போராட்டமும் தற்கொலையும் தீ வச்சு இறந்துருந்தாங்க, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இப்ப நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நீதிமொழி 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பிள்ளாய், என் ஞானத்தில் உன் கவனத்தை செலுத்து, என் ஞானத்தில் உன் கவனத்தை செலுத்து, என் அறிவுரைக்கு செவி கொடு. ஆண்டவரே ஞானம், அவர் சொல்கின்ற அறிவுரைக்கு நம்ம செவி கொடுக்கணும். நீதிமொழி 15:1 சொல்கிறது, கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் அகற்றிவிடும். கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் அகற்றிவிடும். குடும்பத்துல வீட்டுக்காரர் பேசுனா, வாலிப பிள்ளைகள் பேசுனா, வீட்டுல அமைதி காத்தா அவங்களே யோசிப்பாங்க. அவங்களுக்கு அது மன உளைச்சலை உண்டாக்கும். நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனமாற வாய்ப்புகள் உண்டு. நீதிமொழி 16:32 சொல்கிறது, வலிமை உடையவரை விட பொறுமையுடையவரே மேலானவர், நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர். ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே எனக்கு ஒரு தன்னடக்கம் என்ற கனியை தாங்கப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கணும். காரணம் நம்ம பிறந்தது பரலோகத்துல, வான் வீடு, பரலோகமே நம்முடைய தாய் நாடு. அது தேடி நடந்து கொண்டே இருக்கின்றோம். எனவே வருகின்ற போராட்டங்களை எல்லாம் தாண்டி 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 ஓடணும்னா
இந்த நாவை அடக்கணும். நீதிமொழி 17:27 சொல்கிறது, தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி, தம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்பவரே மெய் அறிவாளி. வார்த்தையினாலதான் அடிதடி எல்லாம் வருகின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், ஆண்டவர் தான் நம்மை படைத்தார், அவருடைய சாயலிலே படைத்தார், அவருடைய பிள்ளைகளாக நாம் பிள்ளைகள், அவர் அப்பா என்று உரிமை கொண்டாடுகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நீதிமொழி 4:24 சொல்கிறது, நாணயமற்ற பேச்சு உன் வாயில் வரக்கூடாது, வஞ்சக சொல் உன் வாயில் எழவும் கூடாது. நீதிமொழி 6:12 சொல்கிறது, போக்கிரி அல்லது கையவன் தார்மாராக பேசிக்கொண்டு அலைவான். போக்கிரியோ அல்லது கயவன் தான் தார்மாரா பேசிட்டு அங்கேயும் தெருக்கல்ல அலைவான். அவனை யாரும் மதிப்பதும் இல்லை, அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க, மிதிக்க தான் செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா நீதிமொழி 8:13 சொல்கிறது, ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்க செய்யும், ஆணவத்தை இருமாப்பையும் தீமையை உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நம்ம அதெல்லாம் வெறுக்கணும், ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கணும். பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கிறார், உண்மையாய் நடக்கிறவர்களை அவர் அரவணைக்கிறார். பாருங்க, பைப்பு கடியில தண்ணி போயிருக்காங்க. நிறைய பேர் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பைப்படியில போனா வாய் சும்மா இருக்காது, அப்படித்தானே? ஏதாவது ரெண்டு பெண்கள் கூடுனா, பரிசுத்தாவில நிறைஞ்ச ரெண்டு பெண்கள் கூடினா அவங்க பரலோகத்தை பற்றி பேசுவாங்க, பைபிளை பற்றி பேசுவாங்க, சாட்சியை பற்றி பேசுவாங்க. இந்த பிரேயர் லைஃபே இல்லாத ரெண்டு பெண்கள் கூடுனா என்ன பண்ணுவாங்க, அவங்க மற்றவங்களை பற்றி புறணி பேசிட்டே இருப்பாங்க. அது உண்மையானு தெரியாது, சும்மா கடாபடான்னு சொல்லிட்டு தேவையில்லாததை பேசிட்டே இருப்பாங்க. நாவால் தகராதபடி எச்சரிக்கையாயிரு, இல்லையால் உனக்காக பதுங்கி இருப்பவர் உண்மன் வீழ்ச்சி உருவர். இப்போ பாருங்க, ஒரு பைப்படியில நிற்கவங்க ரெண்டு பேரும் பேசுதாங்க. தெருவில் பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டே இருக்காங்க, வாய்ச்சுமா இருக்காது, புறணி பேச தொடங்கிட்டாங்க. அப்போ இன்னொருத்தி பார்த்து சொல்றா, அக்கா அக்கா, அந்த பக்கத்து வீட்டில் உள்ள அந்த மகளை அந்த அம்மா போர்டிங்கில் விட்டுச்சான், படிக்க விட்டாலாம், அந்த பிள்ளை வாயும் வயரமா வந்திருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட சொன்னா விடுவாங்களா இந்த செய்தி? அந்த தெரு ஃபுல்லா அப்படியே பரவேறுது. படிக்க போர்டிங்கில் விட்ட பிள்ளை வாயும் வயரமாட்டு வந்திருக்காளாம், வாலிப பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் இந்த செய்தி தாயின் காதில் விழுது. தாயின் காதில் விழுந்ததும் சும்மா இருப்பாளா, சம்ப எடுத்தா படார் படார்னு அடிக்க தொடங்கின. அப்போ இந்த பிள்ளை சொல்லுது, அம்மா நான் எந்த தவறுமே செய்யலை சொன்ன அந்த காதில் விழுமா? விழாது. அடிச்சா, மயக்க அடிச்சு அது கீழே விழுந்துச்சு. உடனே ஆஸ்பத்திரியை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை அனிமிக், 2 ஹெச்பி. ஹெச்பி கம்மியாக இருந்த அனிமிக் உள்ளவங்களுக்கு வயர் இப்படி தான் இருக்கும், ஊதி போய். பாருங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாரு, இந்த பிள்ளை அனிமிக்கு, வேற ஒரு குறையும் இல்லை இந்த பிள்ளைக்கு, அனிமிக்குனால வர நோய் தான் இது. சொந்தமாக கேட்டாங்களா, வயிறு எதுக்கு இப்படி பெருசாக இருக்குன்னு? அனிமிக் உள்ளவங்களுக்கு வயிறு இப்படி தான் பெருசாக இருக்கும், தெருவில் போகிற நோயெல்லாம் இந்த பிள்ளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் தொடங்கினாங்க. இறந்துடுச்சு. இறந்ததும் என்னட்ட இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சிஸ்டர் நேரே பைப்படியில் முதல்ல பேசினால அவ்வளோ வீட்டுக்கு நேரே போனாங்க. போயிட்டு சொன்னாங்க, இந்த குழந்தை இறந்தது உனக்கு நாவுனால தான், நீ தான் காரணம், கொலையாளியாக மாறியது உன்னுடைய நாவு. பார்த்தீங்களா, பிறரை தூற்றுவதும் பிறரை போற்றுவதும், ஆண்டவராகிய கடவுளை போற்றுவதும்
இந்த நாவு. அதனாலதான் ஆண்டவர் சொல்கின்றார், இந்த நாவை நாம் காத்து கொள்ளணும். உங்கள் உடல் கடவுளின், 1 Corinthians 6:19 சொல்கிறது, உங்கள் உடல் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பிள்ளைன்னு சொல்லிட்டு எரேமியா 1 அதிகாரம் 5-10 வரை வாசிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, சிறு பிள்ளை தானே நான் என்றான். சிறு பிள்ளை என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் அனுப்புகின்றேனோ அவர்களிடம் சொல், எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல், அவர்கள் முன் அஞ்சாதே, உன்னை விடுவிக்க உன்னோடு நான் இருக்கிறேன். ஆண்டவர் கையை நீட்டி என் வாயை தொட்டு என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன்.